பாருங்க, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 முதல் முறை ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு. எப்பன்னா இந்த 3rd 5-year பிளான்ல தான் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1966 இருந்து 69 தான் பிளான் ஹாலிடே கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதில் நிறுத்தப்பட்டதுக்கு மாற்றாக என்ன ஆயிருக்குன்னா ஆனுவல் பிளான் வந்தது. ஆனுவல் பிளான்னா ஆண்டு திட்டம், சரிங்களா? இந்த பிளான் ஹாலிடே எந்த இயர்ல வந்தது அப்படின்னு கேட்பாங்க, எந்த ஐந்தாண்டு திட்டத்துல வந்ததுன்னு கேட்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க, 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் வந்திருக்கு. ஆண்டு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்டு திட்டத்தை வந்து 3 வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 1966 இருந்து 67 வரைக்கும், 67 இருந்து 68, 68 இருந்து 69 அந்த மாதிரி 3 வருஷம் வந்து ஆண்டு திட்டம் தான் இருந்திருக்கு. ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, இதோடைய நோக்கம் சுயசார்பு பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம். தோல்விக்கான காரணம் என்ன? இது ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தோ சைனாவோட வார் நடந்திருக்கு. நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. 1962 இந்த இயர், ஓகேயா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தோ சைனா வார் 1962 அண்ட் இந்தோ பாகிஸ்தான் வார் வந்து 1965. 2 வார் நடந்ததுனாலையும் மழை பற்றாக்குறையினாலையும் தான் வந்து இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம், சரிங்களா? மழை பற்றாக்குறை திட்டம் நிறுத்தப்பட்டு ஆண்டு திட்டம் தொடங்கியது. நான் சொன்னல முதல்ல, இங்க ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்பட்டு ஆண்டு திட்டம் தொடங்குச்சான். அந்த ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பசுமை புரட்சியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பசுமை புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகே? அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த பசுமை புரட்சியை வந்து முதல்ல கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். பசுமை புரட்சி எதுக்கு கீழே வந்தது? ஆண்டு திட்டத்துக்கு கீழே வந்தது. எம்.எஸ். சுவாமிநாதன் தான் இதை கொண்டு வந்திருக்காரு. எந்த இயர்லன்னு பாத்தீங்கன்னா 1966 தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த பசுமை புரட்சி வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுல ரொம்பவே வெற்றி அடைஞ்சிருக்கு, சரிங்களா? இந்த பசுமை புரட்சியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு தானியத்தை அதிகப்படுத்துதல், விளைச்சல் அதிகரிப்பு. இதனால வந்து பசுமை புரட்சி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா நுகர்வு திறன் இல்லை. கோதுமை, இந்த பசுமை புரட்சி இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க டெஸ்ட் பண்ண அந்த பயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை தான். கோதுமையை வச்சுதான் அவங்க முதல் சோதனை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? முதல் சோதிக்கப்பட்ட பயிர் கோதுமை. கோதுமை விளைஞ்சது வந்து பஞ்சாப்ல தான் அதிகமா விளைஞ்சிருக்கும். ஸோ 2வது சோதிக்கப்பட்ட பயிர் தான் வந்து நெல், பேடி, ஓகேயா? இது 2வது சோதிக்கப்பட்ட பயிர். அடுத்தது பாருங்க, இதுவும் கேட்பாங்க, அதனாலதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம்ல எல்லாமே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கிறேன். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணல. அதனால நீங்க இதை படிச்சாலே போதும் 5-year பிளானுக்கு. 1969 வங்கிகள் தேசியமயம், இதுவும் ரொம்ப முக்கியம். வங்கிகள் தேசியமயம், நம்ம நாட்டுல வந்து வங்கிகள் தேசியமயமாச்சு. அது எப்பன்னு கேட்டாங்கன்னா 1969. அடுத்தது பாருங்க, காட்கில் யோஜனா. காட்கில் யோஜனான்னு எதை சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டம் காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல, ஆண்டு திட்டமா இல்ல ஐந்தாண்டு திட்டமான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். 3வது ஐந்தாண்டு திட்டத்தை தான் வந்து காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்மளுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5.6. பட் நம்ம அச்சீவ் பண்ணது என்னவோ 2.4 தான். என்னதான் வந்து பசுமை புரட்சிலாம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி தானே 5-year பிளான் இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ணல. அதனால இது ஃபெயிலியர்.